ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுடைய பார்த்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் மட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா யாரோட நடக்க போகுது இதெல்லாம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபியோட கடைசி மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்து விளையாண்டாங்க. இதுல டாஸ் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. இந்தியன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மட்டும் வந்திருந்தாரு ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக. இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இந்த 2 பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 2 ரன்ல அவுட் ஆக, ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா 16 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. அடுத்து வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா 2 பவுண்டரி குயிக்கா அடிச்சு கொடுத்தாரு. இவரோட விக்கெட் பார்த்தீங்கன்னா மேட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்சை வேற லெவல்ல பிடிச்சி மேட்சே பார்த்தீங்கன்னா திருப்பி இருப்பாங்க. இந்தியன் டீம்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோர்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. 98 பால்ல 79 ரன்னும். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 45 பால்ல 45 ரன் அடிச்சிருக்காரு. அக்சர் பட்டேல் 61 பால்ல 42 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நியூசிலாந்தோட பவுலர்ஸ்ல மேட் என்ட்ரி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கைல் ஜெமிசன் 1 விக்கெட், ரஜன் ரவீந்திரா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியா ஃபைனலா 50 ஓவர்ல 9 விக்கெட் இருந்து 249 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்துக்கு டார்கெட்டா 250 ரன் கொடுத்திருந்தாங்க. இந்த ரன் சேஸ் பண்றதுக்காக நியூசிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வில் யங் அண்ட் ரஜன் ரவீந்திரா அந்த 2 பிளேஸ் வந்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ரஜன் ரவீந்திரா விக்கெட் எடுத்திருப்பாரு. அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா கேட்ச பிடிச்சிருப்பாரு. வில் யங் அண்ட் கேன் வில்லியம்ஸ் இந்த 2 பிளேஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி முடிச்சு வச்சிருப்பாரு. வில் யங் விக்கெட்டை பாத்தீங்கன்னா போல்டர்ல எடுத்திருப்பாரு. அடுத்து வந்த டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் விளையாண்டாரு. டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பவுலிங் அவுட் ஆக, இந்த மேட்ச்ல கெயின் வில்லியம்சன் மட்டும் பாத்தீங்கன்னா 81 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்தபடியா மிச்சல் சாண்டார் பாத்தீங்கன்னா 28 ரன், வில் யங் பாத்தீங்கன்னா 22 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. நியூசிலாந்தோட மொத்த பேட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா 12, 11 அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டே போயிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க. இந்தியாவோட பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தபடியா குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியா இந்த மேட்சை பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஆல் அவுட் பண்ணி 44 ரன் வித்தியாசத்துல மேட்ச் வின் எடுத்திருக்காங்க. இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணதுனால 6 பாயிண்ட் எடுத்து இப்ப டேபிள்ல டாப்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் நம்மளுக்கு தான் பாத்தீங்கன்னா செமிஃபைனல் ஒன்று நடக்க போகுது துபாயில மார்ச் 4 அன்னைக்கு. 5th மார்ச்ல செமிஃபைனல் 2ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து விளையாட போறாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியா நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா நம்ம தோக்கடிச்சாங்க 2023. அதுக்கு இந்த மேட்ச்ல ரிவெஞ்ச் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைனல்ல இந்தியா வந்தாங்கன்னா மேட்ச் பாத்தீங்கன்னா துபாயில தான் நடத்துவாங்க, இல்லாட்டி பாகிஸ்தான்ல நடக்கும். ஃபைனல்ல இந்த டீம் விளையாடுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.